சம்மந்தி, புதுசா ஆரம்பிச்சீங்களே டிராவல்ஸ், அதெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? மாப்பிள்ளதான் பாத்துக்கிட்டாங்களோ? ஆமா சம்மந்தி, அவன் தான் பாத்துக்கிறான். எல்லாம் சொல்லி கொடுத்தேன், ஸ்டார்டிங்ல எதுவும் தெரியல. எல்லாம் சொல்லி கொடுத்தான்னு புரிஞ்சுக்கிட்டான். இப்ப அவன் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்துக்கிட்டது. காலையில கடையை திறக்கிறது இருந்து, ராத்திரி அடைக்கிறது இருந்து, கணக்கு வழக்கு பாக்குறது எல்லாம் அவன் தான். நான் போவேன், அந்த 12 மணிக்கு அப்புறம் போவேன், கொஞ்ச நேரம் இருப்பேன், வருவேன், அவ்வளவுதான். நம்ம தலைமுறை முடிஞ்சு இனி அடுத்தது பிள்ளைங்க தானே, அவங்கதான் எல்லாம் கத்துக்கணும், நல்லபடியா வரணும். ஆமா சம்பந்தி, நீங்க சொல்றது சரிதான். நமக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு கத்து கொடுத்துடணும். இருக்கமோ போறோமோ நாளைக்கு அதுவே எல்லாம் கத்துக்கிட்டா நாளைக்கு நல்ல நிலைமையில வந்துடலாம் பார்த்தீங்களா? இளைய மகனுக்கு ஏதோ கடை ஏதோ பாத்திருக்கீங்கன்னு சொன்னால துளசி. ஆமா சம்பந்தி, அவனுக்கு ரொம்ப நாளா ஏதோ டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைக்கணும்னு ரொம்ப ஆசை போல. அவனுக்கு மட்டும் இல்ல, இந்த வீட்டுல எல்லாருக்கும் ஒரு ஆசை இருந்து. அதான் சீப் அண்ட் ரைட்டா வந்திருக்கு. பேசி வார்த்தையில தான் இருக்கு, இன்னும் உறுதி ஆகல. யோசிச்சுட்டே இருக்கோம், எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு. ஏன்னா தொகை பெருசு, இடம் நல்ல ஃபேமஸான இடம் தான். அதனால தொகை பெருசா இருக்க, பெரட்டணும்ல. ஆமா ஆமா, எல்லாம் யோசிச்சுதான் பண்ணணும். பூரா பணத்தை அதுல கொண்டு போட்டுட்டா நாளை பின்ன வீட்டுக்கு வேண்டாமா? யோசிச்சு எடுத்து பண்ணுங்க. பெரிய தொகையா முடக்கணும் என்ன வேண்டி இருக்கு? இந்த ஊர்லயே கடகம்பளம்னா அவ்வளோ இல்லையே. ஏதாவது ஒரு சின்ன கடையை வச்சா கூட நல்லா போகுமே. இந்த ஊர்ல வச்சா அவ்வளவு பிக்கப் ஆகாது. அது மெயின் இடம், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வேற. நம்ம ஆன்லைன்லயே நிறைய பேருக்கு திங்ஸ் வீட்லயே போய் டோர் டெலிவரி பண்ணலாம். அப்புறம் நிறைய பேர் வாங்க வருவாங்க. அப்படி நல்லா பிக்கப் ஆயிரும். எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணாலும் எடுத்துடலாம். இருந்தாலும் சரி, பாத்துக்கலாம். டெலிவரி எல்லாம் இருக்குல்ல, முடியட்டு அதுக்கப்புறம் கடையை திறக்கலாம் அப்படின்னு யோசனை இருக்குது. வாங்கம்மா, வாங்கப்பா. எப்போ வந்தீங்க? இப்ப என்னம்மா வந்தோம். நல்லா இருக்கோம், நீ நல்லா இருக்கியா? அதான் ஞாயிற்றுக்கிழமை வளகா போய்க்கலான்ட்டு முடிவு பண்ணியிருக்கோம். சொல்லிட்டு போலான்னு வந்தோம். மாப்பிள்ள எங்க? அவரு டிராவல்ஸ்ல இருப்பாருமா, சாப்பாட்டு டயத்துக்கு தான் வருவாரு. இருங்க, சாப்பிட்டு எடுத்துட்டு அவர் வந்தோன்னு சொல்லிட்டு போனா போதும். சம்மந்தி, வர ஞாயிற்றுக்கிழமை வளகாப்பு வைக்கலான்ட்டு இருக்கோம். அதான் சொல்லிட்டு போலான்னு வந்தோம். உங்களுக்கு சொந்த பந்தத்துக்கெல்லாம் சொல்லணும்ல, யாருக்கெல்லாம் சொல்லணும்னு சொன்னீங்கன்னா இன்னைக்கு சொல்ற வேலையை முடிச்சிருவோம். அப்புறம் வளகாப்புக்கு தேவையான சாப்பாடு அது இதெல்லாம் சொல்லணும்ல, டைமும் இல்ல. நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்குது. ரொம்ப எல்லாருக்கும் சொல்லணும்னு அவசியம் இல்ல. நம்ம பூமாரி வீட்டுக்கு, என் தங்கச்சி வீட்டுக்கு, அக்கம் பக்கம் 2 3 வீடு, உங்க சொந்தக்காரங்களுக்கு இப்படி சொல்லிடுங்க போதும். சும்மா எல்லாத்துக்கும் சும்மா எங்க வீட்டுல ஃபங்க்ஷன் சொல்லும் போது கண் விடுப்பா இருக்குது 4 பேருக்கு. அதான் வளகாப்பு நல்லபடியா நடக்கணும். ஏய், என்னடி துணிமணினா இப்படி கிடக்குது? இந்தா வீட்டுலதான் ஒருத்தி வெட்டியா உக்காந்துருக்க. அவள்கிட்ட சொல்லி இந்த துணியெல்லாம் மடிச்சு எடுத்து வைக்க கூடாது. நீ நிற மாசம் புள்ளதாச்சி, உன்னால எல்லா வேலையும் முடியுமா என்ன? அவளை கூப்பிட்டு செய்ய சொல்ல வேண்டியதானே? ஏம்மா சத்தம் போட்டுட்டு இருக்க? சும்மா இரி, பொண்ணு எதுன்னு பேசுற? திடீர்னு வந்தாலும் வருவா. அவதான் எல்லா வேலையும் செய்யறா, என்ன ஒண்ணுமே செய்ய விட மாட்டா. அவளுக்கு நேரத்துல இருந்தே தலை சுத்து வாந்தியமா இருக்குதா. அதான், இல்லாட்டி இப்படிலாம் போட்டிருக்க மாட்டா. அக்கா நான் செய்யறேன்னு சொல்லி அவ எல்லாம் செஞ்சு வச்சிருவா. சத்தம் போடாதீங்க, காதுல ஏதோ விழுந்தா வருத்தப்பட போறா. ஏண்டி, அவளுக்கு என்ன கேடு? என்ன வாய் வயிறுமா இருக்காளா என்ன? அப்படிலாம் இல்லம்மா, ஏதோ சாப்பிட்டது ஒத்துக்கலன்னா அதுதான், வேற ஒண்ணும் இல்ல. துணி கிடக்கட்டு, நான் அப்புறமா மடிச்சு வச்சுக்கிறேன். இல்ல இருக்கட்டு, துணி எதுவும் துவைக்க வேண்டியது இருந்தா குடு, துணி எல்லாம் துவைச்சு காய போட்டிருக்கேன். ஏதாவது வேலை இருந்தா சொல்லுடி. அப்புறம் ஆஸ்பத்திரியில சீட்டு துண்டு எல்லாம் எடுத்து வச்சுக்க என்ன. பிறகு அங்க வந்து அது இல்லை இது இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஆஸ்பத்திரி துண்டு ரொம்ப முக்கியம். அந்த சீட்டெல்லாம் எல்லாம் எடுத்து வச்சுக்க, ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாம் எடுத்து வச்சுக்க. அப்புறம் முக்கியமா உள்ள துணியெல்லாம் எடுத்து வச்சுக்க என்ன. 2 3 துணி உனக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் ஒரு பேக்ல எடுத்து வச்சுக்க. துணிமணினா கூட அப்புறம் மதனை கூப்பிட்டு எடுத்துக்கிட்ட சொல்லலாம். ஆமா, மதன் ஏமா வரல? மதனையும் கூட்டிட்டு வர வேண்டியதுன்னு. முன்னாடிலாம் அடிக்கடி ஓடி ஓடி வருவான், இப்ப இந்த அக்காவே மறந்துட்டான் அப்படிதானே? ஆமா, மறந்துட்டான். இந்த பூமாரி பிள்ளைக்கு கல்யாணம் ஆகுதுக்கு முன்னாடி வர அந்த பிள்ளைய தான் கல்யாணம் பண்ணணும் ஒத்த காலில் நின்னான். அதான் ஓடி ஓடி வந்திருப்பான் போல. என்னை கூப்பிட்டதுக்கு கோவப்படுதான். நான்லாம் ஒன்றும் வரல, அந்த வீட்டுக்கு வந்து வரணும் எனக்கு விருப்பமே இல்லை என்ன தலமோ புலம்பிட்டு கிடந்தான். சரி வீட்டுல இருந்துக்கப்பா நாங்க போயிட்டு வரோம்னு சொல்லிட்டு வந்தோம். வாமா பொன்னி, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? ஆமாம்மா, நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? அப்பாவை பார்த்தேன், சொன்னாரு வளகாப்பு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்ட்டு. ஆமாம்மா, ஞாயிற்றுக்கிழமை வளகாப்பு வச்சிருக்கு. சனிக்கிழமை வைக்கலான்ட்டு தான் பார்த்தோம். எல்லாத்துக்கும் லீவு போட்டுட்டு வர முடியாதுல்ல. அதான் ஞாயிற்றுக்கிழமை எல்லாருக்கும் வசதி வாய்ப்பா இருக்கும். அதான் ஞாயிற்றுக்கிழமை வைக்கலான்ட்டு இருக்கோம். உன்னை நம்பிதான் வளகாப்பே வச்சிருக்கு. எல்லா வேலையும் நீ தான் இழுத்து போட்டு செய்யணும். அக்காவெல்லாம் முடியாது பத்தியா. அக்காவுக்கு இந்த துணிமணிலாம் கொஞ்சம் மடிச்சு எடுத்து அப்பப்போ குடுமா என்ன. முடியாது, இன்னும் ஒரு நாள் தான் இருப்பா இங்க.
அங்க வந்தா நான் பாத்துக்கிடுவேன். சும்மாவே இந்த அம்மா இருக்காது. இப்ப தானே சொன்னேன் வாயை முட்டி சும்மா வைங்கன்னு. யாரு பேசணும்னு பேசும். இல்லம்மா, நான் எப்பவுமே துணியை மடிச்சு வச்சிருவேன். கொஞ்சம் உடம்பு முடியாம இருந்துச்சா, அதான். அதுக்கு என்னம்மா, நான் பாத்துக்கிறேன். எங்க அக்கா, எங்க அக்காவுக்கு நான் வேலை பார்க்க மாட்டேன். அப்புறம் அவ அவசரத்துல எல்லாம் மறந்துடுவாமா. இன்னைக்கு சும்மா இருந்தேன்னா அந்த பேக்ல அவளை ஆஸ்பத்திரியில் உள்ள ரிப்போர்ட்டு, ஸ்கேனு, அது இது என்ன உண்டோ லொட்டு லொஸ்க்கு எல்லாம் எடுத்து தனியா ஹாஸ்பிட்டல்னு ஒரு பையில போட்டு எழுதி அதை வச்சிரு என்ன. அவ மறந்துடுவா, இப்படிதான் சொல்லுவா. அங்க போயிட்டு அதை எடுக்கலாமா இதை எடுக்கலாமாம்பா. ஏன்னா நாலு போயிட்டு இருக்கு பத்தியா. அப்புறம் அவளுக்கு தேவையான துணி எல்லாம் 2 3 பேக்ல எடுத்து வச்சிரு என்ன. சும்மா இருங்கம்மா, எல்லாம் எடுத்து வைக்கலாம். இப்ப என்ன வளகாப்பு தானே, நாளை கழிச்சு தானே வச்சிருக்கீங்க. அப்படி மறந்தாலும் என்ன, பைக்ல இவர்கிட்ட எடுத்துட்டு வர சொன்னா எடுத்துட்டு வர போறாரு. இதுக்கு போட்டு சரி வாங்க கையை கழுவுங்க, சாப்பிடுங்க. சாப்பிடலாண்டி, இப்பதானே வந்திருக்கு. அதுக்கு டெய்லி என்ன சாப்பாடு? துணி எதுவும் இருந்தா குடு, துவைச்சு போட்டுருந்தேன். துணி எதுவும் இல்லம்மா, அவரு காலையில குளிக்கும் போது என் துணியும் சேர்த்து துவைச்சு போட்டுருவாரு. எனக்கு பெருசா ஒண்ணும் எந்த வேலையும் இல்ல. மீதி உள்ள வேலையை பொண்ணி பாத்துப்பா, அடுப்பாங்கிற வேலையை அத்தை பாத்துக்கிடும். வேலை எதுவும் இல்ல, சும்மாதான் இங்கிட்டும் அங்கிட்டும் நடக்கணுமே நடந்துட்டு இருப்பேன். என்ன பொன்னி, ஏதோ தலை சுத்து ஒமட்டல்னு சொல்லிக்கிட்டு இருந்தா, ஹாஸ்பிட்டல் ஓடிட்டு போய் பார்க்க வேண்டியதானே, வச்சிட்டு இருக்காத. கல்யாணம் ஆகி உங்களுக்கு 8 9 மாசம் இருக்குமே என்ன. இன்னொரு நல்ல செய்தி இது இல்லையாக்கும். என்ன ஏதுன்னு ஆஸ்பத்திரியில போய் பாருங்க என்ன. வச்சிட்டு இருக்க கூடாது இந்த காலத்துல எதுவுமே. ஆரம்பத்திலே பாக்குறது ரொம்ப நல்லது. இதோ வந்துட்டுல நான் பெத்த தவ கொழுந்து. உனக்கு நான் 4 கொடுத்தாதான் இன்னும் பொண்டாட்டி இங்க கூட்டிட்டு வர மாட்டான். பாப்பா என்ன படுத்து வந்துட்டா. அம்மா, எனக்கே ஆச்சரியம்மா. இப்ப பாரு எங்க அம்மா வீட்டுல கொண்டு விடு, எங்க அம்மா வீட்டுல விடுன்னு சொல்லக்கூடியவா இன்னைக்கு அத்தை வீட்டுல கொண்டு விடுங்க, எனக்கு அத்தைய பாக்கணும் அப்படின்னு சொன்னாமா. எனக்கே சாக்காயிட்டு. அதான் கொண்டு விட்டுட்டு போனோமா. இந்த மாதிரிலாம் இல்ல, உங்க மருமக இப்ப ரொம்ப மாறிட்டாமா. நீதான் வச்சுக்கணும் பொண்டாட்டிய. உனக்கு அறிவுங்கிறதே இல்லையாடா. அவளுக்கு உடம்பு முடியல, அவ ஆத்தகரி வீட்டுல கொண்டு விடணும். அதை விட்டுக்கிட்டு இங்க இருக்கிற கூட்டிட்டு வந்த. சரி வந்தல்ல, வந்தவ ஒரு உலைய வைப்போம், ஒரு சோத்த பொங்கும், கறியை வைப்போம், குழம்பு வைப்போம், காயை கட் பண்ணி கொடுப்போம்னு இருக்கா. வந்து எனக்கு அப்படி முடியல, எனக்கு இப்படி முடியல, எனக்கு உங்க கையால அதை சாப்பிடணும், உங்க கையால இதை சாப்பிடணும், அதை வச்சு கொடுங்க, இதை வச்சு கொடுங்க, எனக்கு டெய்லி டாக்டர் முட்டையை சாப்பிடணும்னு இருக்காரு, முட்டை புளிசை போட்டுட்டாங்க. அப்படி என்னெல்லாம் என்ன வேலை வாங்கிட்டு இருக்க தெரியுமா. நானும் போனா போட்டுன்னு பார்த்தா அளவு இல்லாம போயிட்டு இருக்கு. அதாவது பரவாடா, சாயங்காலம் எனக்கு மிளக பச்சின்னு ரொம்ப பிடிக்கும். கல்யாணம் ஆன புதுசா போட்டு கொடுத்தே இல்ல, அத மாதிரி போட்டு கொடுங்கன்னு சொல்றா. அவன் தலையெடுத்து அதையும் போட்டு கொடுத்து வந்து உச்சவனையும் உட்காந்துருக்கேன். இன்னும் அவளை கொண்டு விடக்கூடிய வேலை வச்சுக்கிட்ட நடக்குது வேலை பாத்துக்க. என்னது, உங்கள்ட்ட கேட்டாளா? இருக்காதம்மா, அவங்க வந்து அத்தைக்கு வாய்க்கு ருசியா சமைச்சு கொடுக்கணும்னு என்கிட்ட சொன்னா. சரிம்மா, நீங்க என்ன செஞ்சிட்டு இருந்தீங்க? பவித்ராட்ட சொல்ல வேண்டியதுதானே? ஆமா, அவள்கிட்ட அந்த ஆளை சொல்லிட்டாலும் விடுவிடுன்னு வேலை பார்த்துருவா. நீ வேற, எனக்கு அவ வாய் ருசியா போட்டு தர வரலடா, அவளுக்கு வாய்க்கு ருசியா நான் சமைச்சு கொடுக்கணும் ஆர்டர் போடுதா. உன் பொண்டாட்டிலாம் என்ன பார்த்தாலே பயந்து நடுங்குவா. இப்ப கொஞ்சம் குளிர் விட்டுதான் தெரியா. எல்லாம் நீதான் காரணம். நீ குடுக்கூடிய இடத்துலதான் அவ என்ன எனக்கு அந்த பாடுபடுத்திட்டா. அது பத்தாது, அவ புள்ள பாத்ரூம் போயிருக்கா, அதை கூட கழுவி விட முடியாது. அத்த எனக்கு தலை சுத்துதுத்த, அவளுக்கு பாத்ரூம் அவளை கொண்டு விட்டுருங்கத்த அப்படின்னு சொல்லுவாடா. அவளுக்கு அப்ப எவ்வளவு ஏத்தம் இருக்கும். என்னாச்சு இவளுக்கு? அப்படி பேசுற ஆளே கிடையாது. அதுவும் அம்மா வேலை வாங்கியிருக்கானே, இப்போ பெரிய விஷயம்தான். என்னாச்சு இவளுக்கு? பாரு, ஒழுங்கு மரியாதை அவன் பொண்டாட்டியை கூட்டிட்டு மரியாதையை கிளம்பி போயிருக்க. அவ சொல்லுவா, அத்தை கையா அதை சாப்பிடணும் இதை சாப்பிடணும், நாளைக்கு இங்க இருந்து போவோம்னு சொல்லுவா. அத கேட்டுக்கிட்டு அவளை இங்க விட்டுட்டு போன அப்புறம் இருக்கு உனக்கு இந்த விசாலத்தை. உனக்கு தெரியும் என்னை பத்தி, என் சுயரூபத்தை காட்ட வச்சிடாத. அம்மா, உண்மையில அவளா சொன்னா நம்ப முடியலையம்மா எனக்கு. நான் இந்த என்னன்னு கேக்குறேன். அத்தான், உங்க ஊரு சூப்பரா இருக்கு. என்ன ஒண்ணு, ஒரே ஒரு கவலைதான், உங்களுக்கு ஒரு தம்பி இல்லாம போனாரத்தான். உங்களுக்கு மட்டும் ஒரு தம்பி இருந்திருந்தாரு, அக்கா உங்களை கல்யாணம் பண்ணிப்பா. உங்க தம்பிய நான் கல்யாணம் பண்ணியிருந்து எல்லாரும் சேர்ந்து இதே ஊர்ல சுத்தி சுத்தி வந்தா எப்படி இருக்கும்? ஏய் வாளு, உனக்கு ரொம்பதான் வாய். உங்க அக்கா உன்னை பத்தி சொன்னதெல்லாம் சரியாதான் இருக்கு. காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் கூட முடிக்கல, இப்பவே கல்யாணம். அப்படி இல்லதான், எனக்கு கல்யாணத்துக்கு மேல எந்த ஆசையும் இல்லதான். ஆனா உங்களை பார்த்ததுக்கு அப்புறம்
இவருக்கு ஒரு தம்பி இருந்தா நமக்கும் லைஃப் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு ஒரு சின்ன அல்ப ஆசைதான். அதான் அந்த அக்கா வர்றா. அவளை கட்டுப்பேத்துற மாதிரி நான் ஏதாவது பேசுவேன், நீங்க ஆமா அப்படின்னு எனக்கு ஏத்த மாதிரி பேசுங்க. அக்கா இன்னைக்கு நம்ம 2 பேரும் சேர்ந்து கட்டுப்பேத்தணும் தான். அதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. சே, எங்க வீட்டுல நான் மூத்த பொண்ணா பிறக்காம போனனே. நான் மட்டும் மூத்தெல்லாம் பிறந்திருந்தா உங்கள மாதிரி ஒரு ஹேண்ட்ஸமா கல்யாணம் பண்ணிருக்கலாம். சே, இளைய பொண்ணா பிறந்து போனேனே. இவ்வளவு தானா? இதுக்கா இப்படி கவலைப்படுற? நீ மட்டும் ஊன்னு சொல்லு, அக்காவையும் தங்கச்சியும் சேர்த்தே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். என்ன அவதான் ஏதோ கிறுக்குத்தனமா பேசிட்டு இருக்கான்னு பார்த்தா இவரும் அதுக்கு உன்னையும் கல்யாணம் பண்ணிக்க சொல்றாரு. ஒருவேளை இவருக்கு அவன் மேல ஏதாவது ஆசை இருக்குமா? இருக்கலாம். நம்ம விட அழகா இருக்கல்ல கார்த்திக். வா மகா, உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ரம்யா சொல்றா, இந்த அருவியில நம்ம 2 சேர்ந்து குளிப்போமா தான் அப்படின்னு. நம்ம 2 பேரும் மட்டும் குளிச்சா நல்லா இருக்காது, உங்க அக்காவும் வரட்டும்னு சொல்லிட்டு இருக்கேன். டவெல்லாம் எடுத்துட்டு வா பாப்போம், போ குளிக்கலாம். 3 பேர் சேர்ந்து குளிச்சா செம்மையா இருக்கும்ல. நீ வேற ஏதோ ஷார்ட்ஸ் அப்புறம் வீடியோ எல்லாம் எடுக்கணும்னு சொன்னியே. என்னையும் ரம்யா வச்சு வீடியோ எடு, அடுத்து உன்னையும் நானும் வீடியோ எடுப்போம். எந்த கப்புள்ஸ் பெஸ்ட்னு அவங்க கமெண்ட்ல சொல்லிட்டு. அதான் சூப்பர் ஐடியா, செம்ம ஒர்த்து. அக்கா, எங்க 2 பேரும் நீ வீடியோ எடுக்க அதை ஷார்ட்ஸா அப்லோட் பண்ற. அப்புறம் உன்னையும் அத்தான வச்சு நான் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுவேன். 2 பேத்துல யாரு பெஸ்ட் கப்புள்னு அவங்களே சொல்லிட்டு. செம்ம ஐடியா இல்ல? என்னையும் அத்தானையும் அநேகமா சொல்லுவாங்க, அதுக்கெல்லாம் நீ ஃபீல் பண்ணாத. கார்த்திக், என்ன இந்த ஊர்லாம் சுத்தி காமிக்கன்னு சொல்லிட்டு என்ன கிறுக்குத்தனமா பேசிட்டு இருக்கீங்க? ஆமா, என்ன விட்டுட்டு யார் உங்க 2 பேரும் வர சொன்னாங்க? ஏய், கூப்பிடுத ரம்யா பாவம், சின்ன பொண்ணுல. அதான் நம்ம 2 பேரும் போவோம், அவளுக்கு வழி தெரியும்னு சொன்னா. அதான் 2 பேரும் அப்படி கைய கோத்துட்டே வயல்ல பேசிக்கிட்டே வந்தோம். இங்க பாரு, அவரு உனக்கு அத்தான், சரியா? சும்மா அந்த கை கோத்துட்டு நடக்கிறது, என்ன பாக்கும்போது என்ன கடுப்பாத்துற மாதிரி பேசுறது, இதெல்லாம் வச்சுக்கிட்ட மகள நல்லா இருக்காது. உன்ன போய் கூட்டிட்டு வந்த பாரு. வாங்க கார்த்திக், நம்ம முத போகலாம். ரம்யா, அவ ஏதாவது பேசுவா, அவளுக்கு என்ன தெரியும்? உன்னோட வேல்யூ எனக்கு தான் தெரியும். அவ ஏதாவது சொல்றான்னு நீ டென்ஷன் ஆயிராத. சே சே சே, எங்க அக்கா பத்தி எனக்கு தெரியாதா? அதெல்லாம் நான் டென்ஷனே ஆக மாட்டேன். வாங்க, ஒரு கைய நான் பிடிச்சுக்கிறேன், ஒரு கைய அவ பிடிச்சுக்கிட்டு 3 பேர் சேர்ந்தே போகலாம். எனக்கா கார்த்திக், இந்த வியூ சூப்பரா இருக்குல்ல? செம்மையா இருக்கு. நான் இந்த மாதிரி வயலு அப்படி இப்படிலாம் போனதே இல்ல. ஆனா எங்க ஊர்ல இருக்கு. தனியா அப்பா எங்கேயும் விட மாட்டாங்களா? அதான் நான் போனதே இல்ல. சூப்பரா இருக்கு. இங்க இருந்து போக மனசே இல்ல கார்த்திக். ஆமா மகா, இந்த மாதிரி பிளேஸ் யாருக்கு தான் பிடிக்காது சொல்லு? எனக்கு இந்த மாதிரிலாம் ரொம்ப பிடிக்கும். நான் இருந்தது எல்லாமே டவுன் ஏரியா. வில்லேஜ் நான் ஃபர்ஸ்ட் வந்தது இங்கதான். எனக்கு இந்த ஊர் என்னவோ ரொம்ப பிடிச்சிட்டு. இந்த ஊர் எனக்கு பிடிக்கிறதுக்கு 2 ரீசன். ஒண்ணு, நான் சொன்னேன்ல ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணை சின்சியரா லவ் பண்ணின்னு, அந்த பொண்ணுக்காக தான் எனக்கு இந்த ஊரே பிடிக்க ஆரம்பிச்சது. ஓகே கார்த்திக், உங்களோட பாஸ்ட பத்தி எனக்கு தெரிஞ்சுக்க ஆசை இல்லதான், இருந்தாலும் கேக்குறேன். அந்த பொண்ணு ஏன் உங்களை விட்டு போச்சு? நீங்க ஒரு சாஃப்ட் கேரக்டர் என்ன பொறுத்தவரை. ரொம்ப ஹார்டா கூட பேச மாட்டீங்க. அப்படி இருக்கும்போது எதுக்காக அந்த பொண்ணு உங்களை விட்டு போச்சு? தப்பா எடுத்துக்காதீங்க, சொல்ல விருப்பம் இருந்தா ஷேர் பண்ணுங்க. அதை பத்தி சொல்லக்கூடாதுன்னா இல்ல, எதுக்கு? முடிஞ்சு போன விஷயம் முடிஞ்சு போனதாவே இருக்கட்டு. அத மறுபடியும் கிண்டி பேசி எந்த பலனும் இல்ல மகா. வேணாம், அந்த இது என்னோடயே முடியட்டு. எனக்கு இந்த பிளேசஸும் அவ்வளவா தெரியாது. மதன் தான் அடிக்கடி கூட்டிட்டு வருவான். இங்கெல்லாம் நாங்க வந்து சமையல் பண்ணிலாம் சாப்பிட்டு இருக்கோம். அவனுக்கு இந்த வயல்லாம் அவனோடதுதான். நல்லா இருக்கும் இந்த பிளேஸ்லாம். முன்னாடி அடிக்கடி எல்லாரும் வருவோம், இப்பதான் வர்றதில்ல. அவனுக்கும் மேரேஜ் ஆயிட்டா. சரி, இப்படியே இந்த டைம் பாஸ் பண்ணா எப்படி? எனக்கு உங்க கையால பிரியாணி செஞ்சு கொடுக்கன்னு சொன்னீங்க. கிளம்புவோம் வாங்க. இப்பவுமே போனாதான் பிரியாணி பண்ண கரெக்டா இருக்கும். நான் வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி கொடுக்குறேன், நீங்க தான் செய்யணும். ஓகே, அதுக்கு என்ன, சூப்பரா பண்ணிடலாம். நான் பிரியாணி பண்ணது இல்ல, ஃபர்ஸ்ட் டைம். ஜஸ்ட் ட்ரை தான் பண்றேன். எப்படி இருந்தாலும் சாப்பிட்டு தான் ஆகணும். ஓகே. சே, குறையெல்லாம் சொல்ல மாட்டேன். என் கார்த்திக் சமைச்சு கொடுத்தா சாப்பிட என்ன கசக்கவா செய்யும்? கண்டிப்பா நீங்க எப்படி செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிடுவேன். கார்த்திக், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் சோ மச் டியர்.
பேசும் காய்ச்சலா விட்டு விட்டு பார்க்கும் போது வெட்டி வெட்டி மனசே மார்கழி மாசம் அருகில் உந்தன் வாசம் இந்த காத்தில் வீசுதே. என்ன விட்டுட்டு நீங்க மட்டும் போட்டோ சுத்தி வரீங்க? என்ன கூப்பிட வேண்டியதானே? அப்பா பத்தியா, கார்த்திக் கைய எத்தனை நேரம் பிடிக்கலாம், ஆனா அவர் பிடிக்க வேண்டிய ஒரே கை இவன் கை மட்டும்தான். பத்தியில்ல, என்ன மட்டும் தான் கூட்டிட்டு வந்து போட்டிங் வந்திருக்காரு. உன்னை கூப்பிடணும் அவருக்கு தோணல. பத்தியா, இதுதான் உனக்கும் எனக்கும் உள்ள டிஃபரன்ஸ். இதுல இருந்து புரிஞ்சுக்க, அவர்கிட்ட எப்பவுமே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணதுக்கு. மகா சின்ன பொண்ணு, என்ன பேசிட்டு இருக்க? ஏதாவது விளையாட்டுக்கு பேசினா அதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டாத. ரம்யா, உன்னை பார்த்தேன் காணல, உங்க அக்கா இருந்தா அதான் கூட்டிட்டு வந்துட்டேன். இப்ப என்ன வம்ப போச்சு? வா. ஒண்ணும் தேவையில்லை, அந்த முன்னாடி 2 லூட்டி அடிக்கிறதுக்கா? ஒண்ணு வேண்டாம், சமையல் பண்ணும், டைம் ஆயிட்டு, கிளம்புங்க முத. அடேங்கப்பா, என்ன கோவம் வருது! அக்கா தங்கச்சிக்குள்ள நல்ல காம்படிஷன்லாம் இருக்கும் போல இருக்கு. நாளைக்கே நம்ம கல்யாணம் ஆகி உன்னை கடுப்ப எத்தனை இருந்தா ரம்யா வச்சு என்ன கட்டெக்ட் பண்ண போல இருக்கு. பண்ணுவீங்க பண்ணுவீங்க, பண்ணி பாருங்க, அப்ப தெரியும். அண்ணி, பிரியாணி அழகா வச்சுட்டீங்களே. எனக்கு ஒருத்தங்களுக்கு 2 இருக்குன்னா செய்வேன், நிறையெல்லாம் செஞ்சுட மாட்டேன். வந்துடுங்க, அழகா இருக்கு. உதிரியா பண்ணிருக்கீங்களே. தீய கொஞ்சம் குறைச்சிருவோமா? அப்புறம் குழஞ்சிட போகுது. பிரியாணி உதிரியா இருந்தாதான் நல்லா இருக்கும். இல்ல நீ கொஞ்சம் கூட தீ இருக்கட்டு. சாப்பாடு அரை பதத்துலதான் வந்திருக்கு. 3/4 பதத்துல தீ எடுத்து விட்டுருந்தீங்களா கரெக்டா இருக்கும். இது கொஞ்சம் அரிசியா தான் இருக்கு, கொஞ்சம் வேணா கரெக்டா இருக்கும். அண்ணி பரவாயில்ல, நீங்க உங்க அளவுக்குலாம் எனக்கு சமையல் பண்ண வராது. அவருக்கு இந்த 2 பிள்ளைங்களுக்கு சமையல் பண்ணி கொடுத்து எனக்கு அந்த அளவு தான் தெரியும். கொஞ்சம் கூட பண்ணனாலும் ஏதாவது ஒண்ணு கூடிரும் குறைஞ்சிரும். நான் எத்தனை நாளும் பண்ணிடுறேன். நீ எனக்கு பழகிட்டு. முன்னாடி இப்ப மாதிரி பரவாயில்ல. முன்னாடி இவன் காலேஜ் போயிட்டு இருக்கும்போது எல்லா பசங்களும் ஹாஸ்டல் தானே, எல்லாரும் சாட்டர்டே சண்டே நம்ம வீட்டுக்கு வந்துவாங்க. அம்மா பிரியாணி பண்ணி கொடுங்க, ஃப்ரைட் ரைஸ் பண்ணி கொடுங்க, உருண்டை குழம்பு வச்சு கொடுங்க அப்படின்னு எல்லாம் செஞ்சு கொடுப்பேன். எனக்கு பழக்கம் தான். யாரும் இல்லையன்னா எனக்கு சமைச்சு போட ஆசை, யாரும் இல்லைன்னா வருத்தம். அட அத்தை, என்னத்த சமையலே பண்ணி முடிச்சிட்டீங்க போல இருக்கு. கார்த்திக் பிரியாணி பண்ணி சொன்னாரே, ஏன் ஆசைப்பட்டீங்க? ஆமாடி, நீங்க எப்ப வந்து எப்ப பிரியாணி பண்ணி சாப்பிட்டு எப்ப வீட்டுக்கு போறது? மணி என்ன தெரியுமா? 2 போகுது. அதுக்கப்புறம் வந்து காய் கட் பண்ணி பிரியாணி வைக்கக்குள்ள விடிஞ்சிரும். அதான் நானும் அண்ணியுமா சேர்ந்து வச்சிட்டோம். அதுக்கு இல்லம்மா, இவங்கதான் பிரியாணி வச்சு தரேன்னாங்க, அதான். சரி, அதுக்கு என்ன, நீங்க சொல்றது சரிதான். மணி 2 தாண்டிட்டு, பசி வேற. சரி, பிரியாணி சாப்பிடலாமா? சாப்பிடலாமா? இன்னொரு 10 நிமிஷம் கரெக்டா பக்குவமா இருக்கும். என்ன கார்த்திக், உங்க கையால பிரியாணி சாப்பிடணும் ஆசைப்பட்டேன் தெரியுமா? போங்க நீங்க. லூசு, அம்மா பண்ணிக்கல. இன்னொரு நாள் நான் பிரியாணி செஞ்சு உங்க வீட்டுக்கே எடுத்துட்டு வரேன், போதுமா? அப்புறம் அம்மா இருக்காங்க, அம்மா முன்னாடி வாடா போடா கார்த்திக் அப்படிலாம் கூப்பிடாத. அதெல்லாம் அம்மாவுக்கு பிடிக்காது. பேர் சொல்லி கூடாட்டாலும் பரவாயில்ல, நீங்க வாங்கன்னு மெயின்டைன் பண்ணு, ஓகே? இப்படி வராத கார்த்திக். கார்த்திக் கார்த்திக் கூப்பிட்டு போயிட்டு திடீர்னு அடுத்தவங்க கூப்பிட மாதிரி எங்க வாங்கன்னு ட்ரை பண்றேன். ஏய் ரம்யா வெங்கடி, அந்த கிருதி கூப்பிட்டா வரமாட்டேக்குமா? அண்டா அங்க குளிச்சிட்டு இருக்கா, அவளுக்கு பிரியாணி எடுத்துட்டு வர சொன்னா. வாங்க, எல்லாரும் குளிச்சுட்டு பிரியாணி சாப்பிடலாம், அது ஒரு வித டேஸ்டா இருக்கும். சூப்பரா இருக்குதான், குளிக்கிறதுக்கு செம்மையா இருக்கு. பசிக்குது. பிரியாணி எடுத்துட்டு வரீங்களா? சாப்பிடலாம். அத்தான், 2 பிளேட் பிரியாணி மட்டும் எடுத்துட்டு வாங்க. ஒரு பிளேட்ல நான் உங்களுக்கு ஊட்டி விடுறேன், நீங்க எனக்கு ஊட்டி விடுங்க. இன்னொன்னுல அவ சாப்பிட்டுட்டு போட்டு. ஏய் சும்மா இரி. ஆல்ரெடி அவ கடுப்புல இருக்கா, நீ இன்னும் கடுப்பேற்றி விடாத, பேசாம இரி. கடுப்புல இருக்கா? கூட கொஞ்சம் கடுப்பேற்றி விடுறேன் பாருங்க. ஏய் என்ன முடிச்சிட்டு இருக்க? போய் பிரியாணி எடுத்துட்டு வா, பசிக்குது. உனக்கு வேணா நீ எடுத்துட்டு வந்து சாப்பிடு. வந்துட்டா, இவளுக்கு நான் பிரியாணி எடுத்து கொடுக்கணுமா? ஏன் ஒரு தட்டுல நீ தனியா சாப்பிட மாட்டியோ? ஊட்டி கொடுக்கணுமா? ஊட்டி சின்ன நொல்ல. ஏய் என்னங்க, பிரியாணி சீக்கிரம் சாப்பிடுங்க, நேரம் ஆகுது. அப்பா வரதுக்குள்ள வீட்டுக்கு போகணும். அம்மானா அம்மாதான் கொடுமா. அத்தா இல்லங்க, என் கையால ஊட்டினா இன்னும் அந்த பிரியாணிக்கு டேஸ்ட் கொடு தெரியல. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க, நீங்க எடுத்து எனக்கு ஊட்டுங்க தான்.